ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காது குத்து ஃபங்க்ஷனோட vlog தான். இந்த vlog எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி போரிங்காக இருந்தால் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. இந்த vlogல பலகாரங்கள் செய்கிறது, சீர்தட்டு ரெடி பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறோன்றதையும் பார்க்கலாம். 3 நாள் முன்னாடியாகவே பலகாரங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடி நாளே இந்த தட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னுட்டு அதையுமே பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியும் வச்சுட்டோங்க. நைட்டு அதே மாதிரி அவங்களுக்கு ரிட்டன் gift கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு அந்த தாம்பூலமும் ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு வேண்டிய பூ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாருமே ரெடியும் ஆகிட்டு நாங்கள் கோயிலுக்குமே போயிட்டோங்க. அவங்களோட பழக்கம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயிலில் மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் முனீஸ்வரன் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் காது குத்து ஃபங்க்ஷனே பண்ணுவாங்க. இது எங்கள் நாத்தனார் பையன், இவனுக்கு தான் மொட்டை அடித்து காது குத்த போகிறாங்க. அப்புறம் இது எங்கள் நாத்தனாரோட மூத்தார் பொண்ணு, அந்த குழந்தைக்குமே மொட்டை அடித்து காதும் குத்த போகிறாங்கங்க. எல்லாருமே ஃப்ரீயாக இருந்ததால் அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் மொட்டை அடிக்கிறவரும் வந்துட்டார். குழந்தைய கூப்பிட்டு போய் அவங்க மாமா மடி மேலே ரொம்ப ஜாலியாகவே போய் உட்காந்ததுக்கப்புறமா அவர் மேலே தண்ணி தெளித்த உடனே ரொம்ப பயந்துட்டான் குழந்தை. எங்கே அப்போவே காது குத்திடுறாங்களோன்னுட்டு ரொம்பவே அழுதுட்டான். 2 இடத்துல கீறலுமே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு மொட்டைலாம் அடிச்சுட்டு அவனை ரெடி பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் கோயிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க முனீஸ்வரன் கும்பிட்டுட்டதுக்கப்புறமா தான் காது குத்து ஃபங்க்ஷனுமே பண்ணுவாங்க. அதனால எல்லோரும் ரொம்ப ஜாலியாக அங்கே எல்லாருமே பேசிட்டு, இது எங்களோட ஊர் KGF கோலார் கோல்ஃபீல்டு தாங்க. அங்கே தான் அவங்க ஊருமே அதுதான், அங்கே தான் ஃபங்க்ஷனுமே பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக ஹாலுக்குமே போயாச்சு. தாய் மாமனோட சீர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. தாய்மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறுப்புலேயே சொந்தம். தாய்மாமனுக்கு தான் உரிமையும் பெருமையும் இருக்குது. அம்மா வேலைக்கு போனால் கூட அவளோட பசங்களை யாரையும் நம்பி விட மாட்டா. ஆனால் அவங்க அண்ணனான குழந்தையோட தாய்மாமனை நம்பி விட்டுட்டு போவா. அந்த அளவுக்கு தாய்மாமனுக்கு உரிமை இருக்குங்க. அந்த பெருமையை சேர்க்கணுன்ற பட்சத்தில் நாங்கள் ரொம்பவே நல்லபடியாக செஞ்சுருந்தோம். எனக்குமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டுன்னா இந்த ஒரு மூமெண்ட்டு தான். ஏன்னா அவளுக்கு ஒரே ஒரு பையன், பொண்ணெல்லாம் இல்லை. பொண்ணு இருந்தால் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், அதனால் நிறைய பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு பையன்றதால ரொம்ப கிராண்டாக பண்ணுற ஃபங்க்ஷனே காது குத்து ஃபங்க்ஷன் தான். அதனால ரொம்பவே சிறப்பாக செய்யணுன்னுட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சோம். ஃபைனலாக துணியெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. குழந்தையுமே துணியெல்லாம் மாற்றிட்டு காது குத்துக்குமே அவன் ரெடி ஆகிட்டான். அவனுக்கு எல்லாமே மாற்றிட்டு அவனையுமே மாமா மடி மேலெல்லாம் உட்கார வச்சு என்ன மாலை போட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவருமே ஆச்சாரியும் நல்லா ஷார்ப்பாக பண்ணி நறுக்குன்னு குத்துனாருங்க காதில். பாவம் குழந்தை ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் இந்த காது குத்தும்போது அவனுக்கு அவ்வளவா வலி தெரியல. குத்தும்போது மட்டும்தான் கத்துனான். அதுக்கப்புறம் இன்னொரு காது குத்தும்போது ரொம்ப வலி எடுத்துருச்சு போல் குழந்தைக்கு. ரொம்பவே அழுதுட்டான். ஒரு 2-3 டேஸாகவே ரொம்ப அழுதுட்டு தான் இருந்தான். எண்ணெய் விடுறதுக்கு கூட அந்த காதை மட்டும் தொடவே விடலை. அவ்வளோ பயந்துட்டான் குழந்தை. அப்புறம் அவங்க மூத்தார் பொண்ணு கூட ரொம்பவே அழுதுருச்சுங்க. அதான 9 months பேபி தான் அது குழந்தை. ஆனால் ரொம்பவே அழுதுட்டா. குழந்தைக்கும் ரொம்ப வலி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் எல்லாருமே நலுங்கெல்லாம் வச்சுட்டு எல்லாருமே சந்தோஷமாக இந்த ஃபங்க்ஷனை ஜாலியாக அட்டன் பண்ணோம். ஜாலியாக இருந்தோம். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. நிறைய சொந்த பந்தங்களோட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண ஃபங்க்ஷனுன்னா இது தாங்க. நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கோம், இருந்தாலும் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லைங்களா. அந்த அளவுக்கு ஹாப்பினஸோட ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண எல்லா சொந்தங்களுமே குழந்தைங்களுக்கு நலுங்கெல்லாம் வச்சு நல்லபடியாக ஆசீர்வாதமும் பண்ணாங்க. இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் பண்ண ஃபங்க்ஷன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதை எப்பயுமே எங்களால் மறக்கவே முடியாது. ஃபைனலாக ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு லன்ச் சாப்பிடவும் போயாச்சு. லன்ச்சுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சட்டிலாக ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இந்த vlogோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், ஹாப்பியாக இருங்க.